உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக இனிப்பு எடுத்துக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா காரமும் எடுத்துக்குவோம். அதே உப்பும் எடுத்துக்கிடுவோம். ஆனால் அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கசப்பை வந்து அதிக அளவில் எடுத்துக்க மாட்டோம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கசப்பான குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு, உரப்பு, புளிப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதுபோல் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கசப்பாக எடுத்துக்கணும். இந்த பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல பாவக்காயாக ஒரு 1/4 கிலோ கிட்ட பாவக்காய் வாங்கிக்கோங்க. இளம் பாவக்காயாக இருக்கணும். அது நல்லா கசப்பு உள்ள பாவக்காயாக இருக்கணும். அது கசக்குங்கிறதுக்காக மேலே இருக்கிற அந்த தோல் இதெல்லாம் சுரண்டக்கூடாது. இந்த மாதிரி பாவக்காய் எடுத்து இதில் ஒரு பாவக்காய் நமக்கு போதுமானது. அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 4 மீடியமாக சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுங்க. ஒரு பாவக்காயை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாவக்காய் வந்து இந்த குழம்புக்கு போதுமானது. இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கிட்ட இருக்கும். அதே போல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு பார்த்தீங்கன்னா புளி எடுத்துங்க. எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வேணும். நல்ல புளிப்பான புளி வேணும். அதை பார்த்து நீங்கள் நல்ல புளியாக எடுத்துங்க. எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறணும். அதுக்கு பிறகு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு அதில் அந்த பாவக்காயை அது மேலே தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே இதை சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. ஏன்னா வெட்டிட்டு பாவக்காயை கழுவக்கூடாது. வெட்டுறதுக்கு முன்னாடி இதை சுத்தமாக இதை நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி கையால் தேய்ச்சி அதை நல்லா கழுவின பிறகு இந்த மாதிரி அதை தேய்ச்சி கழுவணும். இந்த பாவக்காய் கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த கசப்போடு இருக்கணும். அதோட ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்காதீங்க. பாவக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாவக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு இந்த பாவக்காயை ரொம்ப கனமாக வெட்டுனீங்கன்னா அது வந்து வேகாது. ரொம்ப கனமாக வெட்டக்கூடாது. அதனால் நைஸாக ஸ்லைஸாக வெட்டிக்குங்க. நைஸாக வெட்டிக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக வெட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி சைஸுக்கு வெட்டிக்குங்க. இந்த மாதிரி சைஸுக்கு, அதாவது ஒரு ரூபா காயின் கனம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை சைஸாக கவனமாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த விதையையும் எடுக்கக்கூடாது. அந்த விதையும் எடுக்கக்கூடாது. இளம் பாவக்காயாக இருக்கணும். ரொம்ப முத்தினதாகவும் இருக்கக்கூடாது. அதே போல் அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செவந்துடக்கூடாது. அப்படியே சிகப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குழம்புக்கு அந்த டேஸ்ட்டு வராது. இளம் பாவக்காயாக இருக்கணும். அதுலேருந்து விதையை எடுத்துடக்கூடாது. பழமாக இருக்கக்கூடாது. பழுத்துடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற பாவக்காயாக பார்த்திங்கன்னா நல்ல இளம் பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக இது மாதிரி நைஸாக வெட்டிங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழம்புல போடும்போது நல்லா வேகும். கனமாக இருந்தால் மேலாக்க வெந்து போயிருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயோட அந்த பச்சை நறுமணம் வீசும். அது உங்களுக்கு பிடிக்காமல் போகும். இந்த மாதிரி பாவக்காயை க்ளீனாக வெட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த விதையெல்லாம் எடுத்துடக்கூடாது. இந்த விதையோடு தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கசப்பு நமக்கு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கசப்பாக இருக்கும். அதோட நம்ம புளியெல்லாம் சேர்க்கறதுனால இந்த கசப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கசப்பு தெரியாது. இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்குங்க. நைஸாக சீவுனது மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கணும் அது. அதில் விதை எதையும் எடுத்துடாதீங்க. அப்போ தான் அந்த குழம்புக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். அதோட இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த பாவக்காயோட அந்த பச்சை நறுமணம் வராது. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு நல்லா நறுமணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இந்த சின்னதாக வெட்டிங்க. வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருங்க. பாவக்காயும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து இதை ரெடியாக வச்சுடுங்க. இந்த மாதிரி ரெடியாக வச்ச பிறகு ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுங்க. குழம்பு கரைக்கிற மாதிரி ஒரு கிண்ணம், அகலமான கிண்ணத்தில் நீங்கள் மல்லித்தூள் வந்து ஒரு 3 கரண்டி வரைக்கும் போட்டுங்க. 3 கரண்டி வரைக்கும் இந்த மாதிரி சூப்பு கரண்டியால் 3 கரண்டி போட்டுங்க. மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 கரண்டி போதுமானது. அப்போ தான் அந்த கரெக்டான காரம் இருக்கும். அந்த காரம் கரெக்டான இருக்கும். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்துங்க. இல்லைன்னா 1.5 கரண்டி போட்டுங்க. இது போட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு ஒரு
1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. இந்த மிளகாய் தூளோட மல்லித்தூளோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. புளியை வந்து நல்லா ஊறி போயிருக்கும். அந்த புளியை நல்லா கரைக்கணும். நல்லா கசக்கி அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து பிசைஞ்சு கசக்கி நல்லா கரைச்சி எடுங்க. அந்த தண்ணியில் ஊறின தண்ணியிலையே இதை நல்லா கரைச்சிடுங்க. இந்த மாதிரி கரைக்கணும். அந்த நாரெல்லாம் எடுத்துங்க. திப்பியெல்லாம் இல்லாமல் இது 2 தண்ணி விட்டு கரைக்கணும். 2 வாட்டி தண்ணி விட்டு கரைக்கணும். முதல்ல ஒரு முறை தண்ணி விட்டு நல்லா அதை ஊற வச்சுருப்போம். அந்த ஊற வச்சுருக்க புளியை இது மாதிரி நல்லா கரைச்சி கையில் வந்து இந்த விதை நார் இதெல்லாம் விழுகாமல் அப்படியே வடிகட்டி அந்த மிளகாய் தூளையும் மல்லித்தூள் உப்போடு கலந்துருங்க. சேர்த்துடுங்க. அதை சேர்த்த பிறகு வடிகட்டிட்டு திரும்பவும் அதில் தண்ணியை ஊற்றுங்க. அந்த புளியோட தண்ணியை ஊற்றி திரும்பவும் வந்து அதை நல்லா கசக்கி நல்லா பார்த்தீங்கன்னா அதை பிசைஞ்சி அதை வந்து நல்லா கசக்கி பிசைஞ்சி அந்த புளியை கரைச்சி எடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 முறை இந்த மாதிரி கரைச்சி அதை நல்லா கையிலேயே அதில் இருக்கிற ஓடு நார் விதையெல்லாம் விழுந்துடாமல் எடுத்துருங்க. எடுத்து இப்போ நம்ம மிளகாய் மல்லித்தூளோட நம்ம புளித்தண்ணியை கரைச்சிருக்கோம் சேர்த்து அதை நல்லா பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. இதுக்கு கரெக்டாக உப்பும் கரெக்டான அளவு இருக்கும். நீங்கள் குழம்பு வைக்கும்போது வேணுமா டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுங்க. இதை எடுத்து வச்ச பிறகு ஒரு அடுப்பை பற்ற வச்சு குழம்பு வைக்கிற மாதிரி நல்லா அகலமான பாத்திரம் வைங்க. இல்லை கடாயை வச்சுங்க. அதில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இல்லைன்னா கடலெண்ணெய் விட்டுக்குங்க. கடலெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு இதில் வந்து வெந்தயம் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் போட்ட பிறகு அந்த வெந்தயம் நல்லா பொரியணும். இந்த வெந்தயம் போட்ட பிறகு அது கூட கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுங்க. இந்த கடுகு நல்லா வெடித்து வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது இதுக்கு சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுங்க தாளிப்புக்கு. அதாவது வெந்தயம், அதே போல் சோம்பு, அதே போல் ஜீரகம், அதே போல் கடுகு போட்டு இதெல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து இதை வதக்கி விடுங்க. இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும்னு இல்லை. இதை மாதிரி போட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு கண்ணாடி பதத்துக்கு அந்த இனிப்பு பதத்துக்கு வர்ற அளவுக்கு இதை வதக்கி விட்டால் போதும். இந்த பதத்துக்கு வதக்குனிங்கன்னா அந்த பாவக்காவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேசான ஒரு இனிப்பும், அதே டைமில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அந்த பாவக்காயோடு சேர்ந்து அந்த கசப்பு தன்மையையும் குறைக்கும். இது கூட நறுக்கின தக்காளி அந்த ஒரு தக்காளி போதுமானது. ஏன்னா நம்ம ஏற்கனவே புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ஒரு தக்காளி போதுமானது. இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துங்க. பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துங்க. 2ஆக உடச்சி சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இது மாதிரி வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துங்க. ஒரு கொத்து அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போதுமானது. இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. மஞ்சத்தூளையும் சேர்த்து இந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா இதை போட்டு வதக்கி விட்ட பிறகு ரொம்ப இதை வந்து பார்த்திங்கன்னா குழையாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசான பார்த்திங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு இதை வதக்குனிங்கன்னா போதும். அப்புறம் நம்ம பாவக்காயை நறுக்கி வச்சுருக்க ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்க அந்த இளம் பாவக்காயை சேர்த்துங்க. பாவக்காயும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டு இந்த பாவக்காயும் இந்த வெங்காயம், தக்காளியோடு மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாயோடு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்பு வந்து முன்னாடி தெரியாது. உங்களுக்கு அந்த புளிப்பு, காரம், அந்த உப்பு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், உப்பு இருக்கும், அதே கசப்பும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு இது இருக்கும். இது துவப்புக்கு இதில் வந்து நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 6 சுவையும் இதில் இருக்கும். இந்த பாவக்காய் குழம்புல 6 விதமான சுவையும் இதில் இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாவக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய், மல்லி,
புளியெல்லாம் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த நல்லா இந்த பாவக்காய் வதங்கின பிறகு தான் அதை வந்து நம்ம அந்த அந்த புளி கரைசலை இதில் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்ட பிறகு இந்த புளியெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசலை அப்படியே எடுத்து நம்ம சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாவக்காயோடு வெங்காயம், தக்காளி, இந்த தாளிப்போடு, இந்த வதக்கலோடு பார்த்தீங்கன்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு ரெடியாகும். இந்த பாவக்காய் குழம்பு நீங்கள் நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இதில் நல்லா கொதிச்சிடும். பாவக்காய் வந்து குழஞ்சி கரைஞ்சி எல்லாம் போகாது. நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை நறுமணமெல்லாம் போகும். அதே டைமில் அந்த கசப்பு தன்மையும் அந்த பாவக்காயிலேருந்து போகும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த புளி, காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பாவக்காய் உள்ளே இழுத்துக்கும். இழுத்துக்கிட்டு அந்த பாவக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு, கசப்பு, உப்பு, காரம் எல்லாத்தோட அந்த பாவக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு இந்த ஒரே ஒரு காய் மட்டும் போதும். வேறு காயெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து இந்த குழம்பு எடுப்பாக இருக்காது. அந்த டேஸ்டெல்லாம் வராது. அதனால் இந்த பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சிங்கன்னா இது ஒன்று மட்டும் போதும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துங்க. சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இன்னும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா இந்த பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா கொதித்து சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு அது கொதித்து சுருங்கி வந்தால் தான் உங்களுக்கு இந்த பாவக்காய் குழம்பு அந்த டேஸ்ட்டு அந்த 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 அளவுக்கு நல்லா கமகமன்னு வாசத்தோடு அந்த சுவையோடு இருக்கும். ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காரம், உப்பு, புளிப்பு, அதே போல் துவப்பு, கசப்பு, இனிப்பு 6 சுவையும் இதில் இருக்கும். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை போட்டு மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் இப்போ அருமையான பாவக்காய் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் இந்த பாவக்காயெல்லாம் இன்னும் சரியாக வேகலை. இது சடனாக உடனே வெந்துடாது. கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும். கனமாக வெட்டி போட்டுட்டிங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும். இன்னும் நேரம் எடுக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் அதை சாப்பிடும்போது அந்த பாவக்காயோட அந்த பச்சை வாசம் அடிக்கும். அதனால தான் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கோம். நைஸாக சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து இந்த குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா சுருங்கி இந்த பாவக்காயெல்லாம் அற்புதமாக சூப்பரான டேஸ்ட்டில் அப்படியே வதங்கி பார்த்தீங்கன்னா வெந்து அப்படியே குழையாமல் அப்படியே இருக்கும். பாவக்காய் மட்டும் எவ்வளவு வேக வச்சாலும் குழையாது. இப்போ அற்புதமாக நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த பாவக்காய் குழம்பு நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இது கொதித்து நல்லா சுருங்கினா தான் அந்த பாவக்காயில் வந்து கசப்பெல்லாம் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா தேவைன்னா போட்டுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அற்புதமான சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஹைலைட்டாக நமக்கு இந்த பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வேகும். நல்லா கொதி வந்து அது சுருங்கி வரும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அற்புதமான டேஸ்ட்டில் நீங்கள் அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வெந்த பிறகு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு வாழை இலையில் நல்ல இளம் வாழை இலையில் சுட சுட சாதமும் அது கூட பார்த்திங்கன்னா நல்ல இளம் வாழை இலையாக இருக்கணும். ரொம்ப முத்துனதாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த இலையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சுட சுட சாதத்தை போட்டு அதில் இந்த பாவக்காய் குழம்பை நீங்கள் ஊற்றி நல்லா கொதிக்க ஊற்றணும். அந்த சூடு அப்படியே பறக்கணும், ஆவி பறக்கணும். அப்படி நீங்கள் வந்து இந்த பாவக்காய் குழம்பை அதில் ஊற்றி அந்த வாழை இலையில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பரான டேஸ்ட்டில் ஹைலைட்டாக இருக்கும். இந்த பாவக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து நீங்கள் அந்த விதையோடையே சாப்பிட்ணும். விதையெல்லாம் ஒதுக்கக்கூடாது. இந்த விதையோடையே சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த கசப்பை அந்த கசப்பினுடைய டேஸ்ட்டு நமக்கு தெரியும். இதில் நல்லா புளிப்பாக இருக்கும். நல்ல சம அளவு காரம் இருக்கும், உப்பு இருக்கும், துவப்பும் இருக்கும், கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். 6 சுவையும் இந்த பாவக்காயில் குழம்புல இருக்கும். இதை இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு நீங்கள் வச்சு இது போல் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் குழம்பு செஞ்சு
குடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, அப்பயே இது வந்து காலியாயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். திரும்ப திரும்ப இத செஞ்சு கேட்குற அளவுக்கு இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பாவக்காயில அருமையான குழம்பு செஞ்சு குடுங்க. பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த கசப்பு சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு இனிப்பு, காரம், புளிப்பு, உப்பெல்லாம் சேர்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு இது சேர்த்துக்கணும். எங்களோட வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.